Hi guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச The Products Internet Made Me By அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நெட்டில் பேசிக்காக வைரலாக போயிட்டு இருந்த ப்ராடக்ட் நான் ஒரு சிலது வாங்கி ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அதோட மினி ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அது எப்படி வாங்கினேன், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்கேரோட ஹேர் க்ரோத் சீரம் கான்சென்ட்ரேட் தான் நான் அதை பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னால் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 டைம்ஸ் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குவான்டிட்டி எனக்கு 10 தெரில. இது எத்தனை பாட்டில், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பாட்டிலாவது ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பரான ரிவ்யூ கொடுக்க முடியும் இல்லையா. பட் குவான்டிட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நாட் அந்த அளவுக்கு ரிசல்ட் சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் நான் நோட்டிசபிளாக பார்க்கல. ஏன்னா 5-6 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. அதுவுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணல. வீக்லி 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் வீக்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய பாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சுச்சி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பாட்டில் அது கண்டிப்பாக அந்த பாட்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் முடிய வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப், எவ்ரிவேர் இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஸோ அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு வாங்கினேன். என்னோட முடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கெரட்டைன் பண்ணது எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் டெக்ஸ்சர் தான் இருக்குது. பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுது. என்ன அப்படின்னு தெரில. இந்த வெதர்னால அப்படியா என்னன்னு தெரில. மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அதனாலயா இல்லை என்ன ஸ்ட்ரெஸ்ஸா என்ன கருமோன்னு தெரில. அவ்வளோ முடி கொட்டுது, கொத்தாக கொட்டுது. ஸோ அதுக்காக தான் இதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் ஹேர் ஃபால்காகவே வந்து கியூரேட் பண்ணப்பட்ட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ. இதில் வந்து பெப்டைட் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. பெப்டைட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கும் சரி ஹேர்க்கும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதில் வந்து சல்ஃபேட், பேரபன், சிலிக்கான் எதுவுமே கிடையாது. இது வந்து உங்களோட ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கொஞ்சமாவது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரோஸ்மெரி, கேஃபைன், ரைஸ் வாட்டர், ஜின்செங், ஹைலரானிக் ஆசிட், கேபிலா லோங்கா இது எல்லாமே இருக்குது. பட் இது வந்து ஒரு 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதோட ஸ்மெல் வந்து ஹெவன்லியாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ஸ்மெல், இதோட டெக்ஸ்சர் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹேர் ஃபாலில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது இந்த டப் முடிஞ்சதுக்கப்புறம் எம்டி வீடியோ போடுவேன் இல்லையா, அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் ஃப்ரம் வில்வா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மில்க் மாஸ்க், ஓட் மீல் எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் சாஃப்ரான். இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வேணும்னா நம்மளோட வில்வாவோட தனியாக அந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், உங்களோட ஃபேஸில் ஒரு நல்ல பிரைட்டன், அப்புறம் வந்து உங்களோட ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா உங்கள் போர்ஸை வந்து அன்க்ளாக் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது இன்டர்நெட்டில் அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்தது. இது லான்ச் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணேன். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஃபில் இருக்க அவங்களோட பவர் கிரிப் ப்ரைமர், இந்த க்ரீன் கலர் ப்ரைமர். ஐ எம் நாட் லையிங், இது வந்து அவ்வளோ இன்டர்நெட் வந்து அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த ப்ரைமர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட டியூப்ஸ்லாம் கூட இதுவே வந்து ஒரு ப்ராடக்டோட டியூப் மாதிரி தான் எனக்கு தெரியும். இதோட டியூப் வந்து மார்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வைரலாக போயிட்டு இருந்ததுனால ஐ ட்ரைட் இட், ஐ லவ்ட் இட். ஸோ இது வந்து உங்களோட பேஸை வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் கிரிப்பாக அந்த அளவுக்கு சூப்பராக உங்களோட பேஸை வந்து மூவ் பண்ண விடாமல் அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக உங்களோட மேக்கப் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நான் இது ஒரு 2-3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் எம்டியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்லாவோட ஹேர் மூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வால்யூம் ஸ்ட்ராங் ஹோல்ட் வால்யூமைசிங் மூஸ் 300 ml வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐ காட் இட் ஃபார் லைக் இது 800 போட்டிருக்கு. நான் 600 ரேஞ்சில் தான் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலி எந்த அளவுக்கு வைரலாக இருந்ததோ கேர்லி ஹேர் கேர்லிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோ வந்துட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கேர்லை வந்துட்டு அப்படி வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ப்ரொஃபஷனலாகவே யூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். பிகாஸ் என்னோட ஹேர் இருக்கிற நிலமையில நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டனும் அந்த மாதிரி எதுவும் பண்ணுற நிலமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆலன் ட்ராமனோட ப்ளோ ப்ரஷ் வேறு வாங்கி வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி வேறு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. ஸோ சூன் வந்துட்டு உங்களுக்கு அதை வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நல்லாவே ஹோல்டும் பண்ணுது. இதோட ஒர்க் இது பர்ஃபெக்டாக பண்ணுது. நீங்கள் ஒரு நல்ல ஹேர் மூஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் வில்வாவோட மில்க் சன்ஸ்க்ரீன். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் யூஸ்ட் இட் டு த எண்ட் ஆஃப் த இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிவ்யூஸ்க்காக தான் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட டெக்ஸ்சரு. பட்
த ப்ராப்ளம் இஸ் இது வந்து ஸ்வெட் ஆகுது. நான் ஒரு ட்ரை ஸ்கின், எனக்கே வந்துட்டு ஸ்வெட் ஆகுது. இது என்ன எதனால ஸ்வெட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சன்ஸ்க்ரீன் வந்து 10/10. இது வந்து பிக்மெண்டேஷனையுமே லைட்டாக குறைக்குது, உங்களோட டேனை விசிபிளி வந்து ரெடியூஸ் பண்ணுது. பட் த ப்ராப்ளம் இஸ் இது இட் மேக் மீ ஸ்வெட். ஸோ அதாவது சம்மர் டைமில் போடும்போது ஸ்வெட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு அபிப்பிராயம் நமக்கு போயிடும், ஒரு ஆசை இருக்காது அந்த ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஐ ஒன்ட் ரீபர்ச்சேசிங் இட், பட் ஐ லவ்ட் இட். இது என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், ஏதாவது என்ன ப்ராப்ளம்னு அவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணி மேபி ரீஃபார்முலேட் பண்ணால் வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஐ லவ் திஸ் சன்ஸ்க்ரீன் ஸோ மச். மேபி வின்டரில் வந்துட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா விசிபிளி என்னோட டேனை வந்து இது ரெடியூஸ் பண்ணிச்சு. எவ்ரிஒன் நோ திஸ் ப்ராடக்ட் வித்தவுட் ஐ ஆம் டெல்லிங் இட் வைரல். ஸோ இது அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்தது. இது லான்ச் பண்ணதே ஒரு பார்த்தீங்கன்னா அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. த பேக்கேஜிங், த கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஷேட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 330 த லாஸ்ட் ஷேடுன்னு நினைக்கிறேன். சூப்பராக என்னோட ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆச்சு. இது வந்து இதை வச்சு நான் ஃபுல் லுக் இன்னும் க்ரியேட் பண்ணல. இதோட ஸ்டேலாம் எப்படி எனக்கு தெரில. பட் இதோட ஷேட் ரேஞ்ச் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்ல அப்படியே கிளைட் ஆகுது. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிளெண்ட் பண்ணுவோம்லாம் இல்லை. இட்ஸ் லைக் அ டிண்ட், அந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருந்தது. ஸோ ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் சேம் மெபிலின்லேருந்து அவங்களோட வினயல் லிங்க் ரேஞ்ச் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 1 இயராகவே போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்களே. புதுசாக 3-4 ஷேட் ரேஞ்ச் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா லிப்பி அப்படிங்கிற ஷேட் நம்பர் 10. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 790-800 தாண்டியே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ஆஃபரில் அரௌண்டு 550 60 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டே வந்து சொல்லவே தேவையில்ல. நான் மார்னிங் கோயம்புத்தூர் போகும்போது இந்த லிப்ஸ்டிக் போட்டு போனேன். ஈவினிங் வர வரைக்கும் என்னோட லிப்ஸில் அப்படியே இருந்தது, கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. சாப்பிட்டேன், நல்லா தண்ணி குடித்தேன், எதுக்குமே இந்த லிப்ஸ்டிக் வந்து மூவ் ஆகலை நான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைனியாக வினயல் லிங்க் அப்படிங்கிற ஷேட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் விட்டுறணும். இந்த லிப்ஸ்டிக் போட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஷைனியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்படி பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. பட் ஸ்டில் இதோட ஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓ மை காட், இட்ஸ் மை ஃபேவரட் ப்ராடக்ட் ஃப்ரம் ELF. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர் க்ளோ பூஸ்டர் ஃபார் ரேடியன்ட் ஸ்கின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேட் மீடியம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எஸ், மீடியம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும். இதோட க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் சம்மர் டைமில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு லைட்டாக போட்டுறேன். அவ்வளோ சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லாமல் வித்தின் க்ளோ கொடுக்குது இல்லையா, அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். செம்ம சூப்பராக இருக்குது. நான் ஸ்விஸ் பியூட்டியோட அவங்களோட ட்ராப் அண்ட் க்ளோ அந்த லிக்விட் ஹைலைட்டர் இலுமினேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் போட்டிருந்த வீடியோவில் லிங்க் கேட்டு வாங்கினது தான் இது. ஸோ அதுக்கு முன்னாலே இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரியும். பட் இது என்னன்னா எனக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டேக்கியாக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இது ப்ராடக்ட் மேலே, ஃபவுண்டேஷன் மேலெல்லாம் நீங்கள் போடுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து போடணும். இல்லைன்னா உங்களோட ப்ராடக்ட் அதாவது பேஸை வந்து டேக்கி ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஐ யூஸ்ட் இட் ஆன் மீ பர்சனலி. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த அளவுக்கு நல்ல ஒரு லிக்விட் ஹைலைட்டர் கிடைக்கிறது வின் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கியிருக்க ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளோட ப்ரௌன் ஸ்கின்னுக்கு கோல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பர்லாம் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும் தெரியல. பட் ரோஸ் கோல்டெல்லாம் சுத்தமாக அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரௌன் ஸ்கின்ல எடுத்து காட்டாது. ஸோ அதனால தான் நான் கோல்டு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் டியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்பேன். ஐ பீன் பர்ச்சேசிங் லைக் ஒரு 3rd பாட்டில் கிட்ட, 3rd காம்போ கிட்ட நான் வந்து வாங்கிட்டேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின் கேர்லியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் போடும்போது ஓகே இது வழக்கம் போல் மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு நினச்சாலும் மார்க்கெட்டிங் தான், டெஃபினெட்லி தே ஆர் டூயிங் ஹை மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இது வந்து வர்த் த காஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு அதாவது ட்ரை ஸ்கேல்ப், ஃப்ரிஸி ஹேர் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்கனைல் ப்ளஸ் லாவெண்டர் ஸ்மூத் அண்ட் செரைன் கண்டிஷனர் அண்ட் ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லவ் பியூட்டி அண்ட் பிளானெட்டில் மித்த வேரியன்ட் எதுவுமே நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வர்த் த ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே நான் இன்டர்நெட் பார்த்து வாங்கின ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த 2 ப்ராடக்ட்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செராமைட் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஹைட்ரேஷன், உங்களோட ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரானைட் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ஸோ நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நைட் டைமில் என்னோட சீரம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, கிளைகாலிக் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் விட்டமின் சி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸை வந்து ஹீல்டாகவும் நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சர், ஸ்மெல், எவ்ரிதிங் வாஸ் வெரி நைஸ். ஃபாக்ஸ்டேலோட ரெட்டினால் நைட் சீரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து நல்லா ஃப்ரிமராக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 0.15% ரெட்டினால், பெட்டைன் அண்ட் கோகம் பட்டர் இருக்குது ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கேர்ள் சுஸ்மிதா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்கள நானுமே ஃபாலோ பண்ணுறேன். அவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அவங்களோட கிளியர் ஸ்கின்னுக்கு இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதில் 4 ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ ஒன்று வந்து அவங்களோட க்ளோ மாய்ஸ்சரைசர், அந்த ரெட் ஒன், அதுக்கப்புறம் அவங்களோட லைட் எல்லோ கலர் சன்ஸ்க்ரீன். அந்த 2 ப்ராடக்ட் என்கிட்ட இல்லை. சூன் நான் உங்களுக்கு அதோட ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் எட் டு பி யூஸ்ட். ஸோ ஒரு 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டினால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அபவுட் 25 யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரெட்டினால் வந்து உங்களோட ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இல்லையா. ஸோ ஆஃப்டர் 25 அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்வாலேருந்து அவங்களோட மில்க் ட்ராப்ஸ் பிரைட்னிங் சீரம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கார்ஸை வந்து ஃபேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். ஸோ இதில் என்னோட பர்சனல் ரிவ்யூ வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் குட் டு கோ ஃபார் அ ரிவ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னி ஸ்கின் இல்லை ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் ட்ரை திஸ் ப்ராடக்ட். அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து கிளியர் ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு வந்துட்டு 1-2 ஆக்னி, 1-2 அந்த மில்லியாஸ் இல்லை பம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒர்க் ஆகுது, லைட்டாக ஒர்க் ஆகுது. பட் பெருசாக வந்துட்டு இந்த சீரம் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக தேவையில்லை. உங்களுக்கு ஆக்னே இருக்குது, ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, இல்லை ஸ்பாட்ஸ் அந்த ஆக்னேவோட அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு இது யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட அவங்களோட காஜல், அல்டிமேட் ப்ரோ காஜல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி இன்ஃப்ளூயன்சர் டாக்ட் அபவுட் திஸ். ஸோ அவங்களோட காஜல் இந்த சைட் இருக்கும், அதுக்கு ஒரு கேப் தனியாக இருக்கும். அவங்களோட ஸ்மஜர் இருக்கும், இப்படி ஸ்மஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு. இதுக்கு ஷார்ப்னருமே வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 600 கிட்ட இருக்கும். பட் யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட் இன் ஆஃபர். ஸோ இது ஒரு 450 அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம். இப்போ வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குது காஜல். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ப்ரொஃபஷனல் யூஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ்லேருந்து என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் லிப் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட வெல்வெட் லிப்டின் தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் நான் ப்ரீவியஸ்லி என்னோட வீடியோஸில் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 03 ஷேட். இதோட ஷேட் நேம் வந்து 3 words. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. எவ்ரிடே கோ டு லிப்ஸ்டிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். இது லிப்ஸ்டிக் கூட கிடையாது, லிப் டிண்ட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். யூ கேன் லிட்ரலி கான்ட் ஃபைண்ட் த லிப்ஸ்டிக்குன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி நோ தட் மார்ஸ் ஆர் லான்ச்சிங் த கிரேட் லிப் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் ஐ ட்ரைட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸோட அவங்களோட கேண்டிலேஷியஸ் லிப் கிளாஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன், சாக்கோபை அப்படிங்கிற ஷேடில். சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ரொம்ப லிமிட்டடாக உங்களுக்கு போதும் உங்களோட லிப்ஸ் அப்படியே கிளாஸியாக மாற்றுறதுக்கு. நான் ரொம்ப லைட்டாக கொடுக்குறேன் பாருங்கள், ரொம்ப லைட்டாக தான் கொடுத்தேன், வெரி லைட். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லிப் கிளாஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை திஸ் ஒன். ஐ திங்க் ஐ ப்ரோக் இட். கண்ணு பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் ப்ரோக் இட். இட்ஸ் ஓகே. எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட்டுக்கு எந்த சம்பவம் நடக்கலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நான் வாங்கி ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுக்கணும்னு இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.